ஊரடங்கு சட்டம் நீடிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நீண்டகாலமாக நாட்டை முடக்கி வைப்பதில் எந்த பயனும் இல்லை கூறுகின்றது அரசாங்கம். ஜனாதிபதி இன்று எடுக்கவுள்ள மிக முக்கிய தீர்மானம். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு. நாட்டை முடக்குவதில் நடக்கும் சூழ்ச்சி. இலங்கையில் முடக்கல் நிலை நீக்கப்பட்டால் கொரோனா உயிரிழப்புகள் 16,700 அதிகரிக்கும் அபாயம். இலங்கை மக்கள் மீது மீண்டும் ஒரு தாக்குதல், எச்சரிக்கை தகவல். பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. நாட்டில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நீடிக்க ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தீர்மானித்துள்ளார் என மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் ஹிங்ஸ்லி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ராம்புக்வெல்ல தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் ஆதரவு மிகவும் அவசியம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அலரி மாளிகையில் ஊடக நிறுவனம் ஒன்றுடன் இடம்பெற்ற சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீண்ட காலமாக நாட்டை முடக்கி வைப்பதில் எந்த பயனும் இல்லை, அதற்கமைய நாட்டை திறக்கும் சந்தர்ப்பத்தில் மக்கள் மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். விசேட ஜனாதிபதி செயலணியின் இன்றைய அமர்வின் போது நாட்டின் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணமடைந்தோரின் தொகை ஆகியவற்றை கவனத்திற்கொண்டே தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து ஜனாதிபதியால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவது 100% முறையாக இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஊரடங்கு சட்டமானது புதிதாக நோயாளர்கள் உருவாவதை தடுக்கவும் வைரஸ் பரவலை தடுக்கவுமே என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்ப்பதன் மூலமே வைரஸ் பரவலை தடுக்க முடியும். அதனை கவனத்தில் கொண்டு மக்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ள அவர், அவ்வாறு செயற்படாவிட்டால் நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாகவே சில்லறை விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். சதோசா மொத்த விற்பனை நிலையத்தில் 115 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு சீனியின் விலை தற்போது 120 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதுடன் 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பு விலை 250 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதன்படி புதிய விலை விவரங்கள்: சிவப்பு பருப்பு 1 கிலோகிராம் 250 ரூபாய், சீனி 1 கிலோகிராம் 215 ரூபாய், உருளைக்கிழங்கு இலங்கை 1 கிலோகிராம் 300 ரூபாய், உருளைக்கிழங்கு இந்தியன் 1 கிலோகிராம் 240 ரூபாய், பெரிய வெங்காயம் வெளிநாடு 1 கிலோகிராம் 135 ரூபாய், சிவப்பு பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 400 ரூபாய். அரசாங்கத்தை சுலபமாக வீழ்த்தும் சூழ்ச்சியாகவே நாட்டை தொடர்ச்சியாக முடக்குமாறு எதிர்க்கட்சியினர் கோருகின்றனர் என்று அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, நாட்டை தொடர்ச்சியாக மூடி வைக்குமாறு எதிர்க்கட்சி அழுத்தம் கொடுத்ததன் நோக்கம் அதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்து ஆட்சியை பிடிப்பதற்கே ஆகும். இப்போது நாடு முழுமையாக மூடப்பட்டுள்ள நிலையில் பாதியே மூடியுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகின்றது. கைத்தொழில் பேட்டைகளை மூடியதும் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டதும் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு செலாவணி இல்லாது போகும். டொலர் இல்லாது போன பின் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது போகும். அப்படி ஒரு நிலைமை உருவான பின் இந்த அரசாங்கத்திற்கு முடியாது, வீட்டிற்கு அனுப்புவோம் என்று கோஷம் எழுப்பிக் கொண்டு வீதிக்கு இறங்குவார்கள் என்றார்.
இலங்கையில் முடக்கல் நிலை நீக்கப்பட்டால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தெரிவித்துள்ளது. இலங்கையில் திங்கட்கிழமை நாடாளுவிய முடக்கல் நிலையை நீக்குவதாலும் பின்னர் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாலும் கொரோனா உயிரிழப்புகள் 16,700 ஆக அதிகரிக்கும் ஆபத்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18 வரை நாட்டை முடக்கினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை 13,172 காணப்படும். பொருளாதார ரீதியில் $1.67 பில்லியன் இழப்பு ஏற்படும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மார்னிங் செய்திகள் வெளியிட்டுள்ளது. அக்டோபர் 2 வரை நாட்டை முடக்கினால் உயிரிழப்புகள் 10,400 குறையும். பொருளாதார ரீதியான இழப்பு $2.2 பில்லியன் காணப்படும் எனவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து நாட்டில் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவரின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண பொதியை தட்டி பறித்த அரசாங்கம் அதனால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மற்றொரு மரண தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுவரை வழங்கப்பட்ட $5,000 நிவாரணத்திற்கு பதிலாக $1,998 ஏமாற்று நிவாரண பொதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதனை இலவசமாக விநியோகிப்பதாக பொய் தகவல் வெளியிடுகின்றார்கள். தொற்று நோய் காலத்தில் நாட்டு மக்களுக்கு சௌகரியத்தை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் அசௌகரியத்தை மக்கள் மீது சுமத்தி வருகின்றது. 7 அறிவு கொண்ட புதிய நிதியமைச்சர் வந்த பின் எல்லாம் தலைகீழாக மாறும் என்று கூறிய போதும் இருந்ததை விட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கடந்த வாரம் $160 இருந்த 1 கிலோ சீனி இவ்வாரம் $50 அதிகரித்துள்ளது. விலை கட்டுப்பாட்டில் அரசாங்கத்தின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுகின்றது. நாட்டில் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்று கூறும் சுகாதார அமைச்சர்கள் பின்கதவு வழியாக தூதரகங்கள் மூலம் மருந்துகளை கோருகின்றார்கள். நாட்டு மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கத்தினால் முடியவில்லை. இலங்கையில் கொரோனா பாதிப்பு வீதம் 15.8% இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியுள்ளமை மிகவும் அபாயகரமானதாகும். கொரோனா பாதிப்பு குறித்து தரவுகள் இலங்கையில் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயம் குறித்து ஆராய வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் திகதி நீடிக்கப்பட்டுள்ளது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி பரீட்சார்த்திகள் எதிர்வரும் செப்டம்பர் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார்.